சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளே வங்கி கணக்கில் ரூபாய் 2000 பணம் வந்தது. புதிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்பது விவசாயிகளுக்கான இந்திய அரசின் ஒரு முக்கிய திட்டமாகும். இது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக வைத்துள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 2000 என்ற 3 சம தவணைகளில் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுகின்றன. இந்த திட்டம் டிசம்பர் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 2019 முதல் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை 20 தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் 21வது தவணையான தீபாவளிக்கு முன்பாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் பணம் வராததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்த நிலையில் அடுத்த வாரம் அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் பணம் வங்கி கணக்கில் வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தவணை வங்கி கணக்கின் KYCயை அப்டேட் செய்யாதவர்கள் உடனே அப்டேட் செய்து விடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் PM கிசான் திட்டத்தில் eKYC செய்வது எப்படி? விவசாயிகள் pmkisan.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் OTP அடிப்படையிலான eKYC செய்யலாம். அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு அதாவது CSC மையத்திற்கு செல்வதன் மூலம் பயோமெட்ரிக் eKYC செய்யலாம். மொபைல் செயலி வழியாக முக அங்கீகாரம் அதாவது ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலமாகவும் eKYC சாத்தியமாகும். மேலும் PM கிசான் திட்டத்தில் உங்கள் தவணை நிலையை சரிபார்ப்பது எப்படி? அதிகாரப்பூர்வ PM கிசான் இணையதளத்திற்கு செல்லவும், பயனாளி நிலை அதாவது பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும், உங்கள் ஆதார் எண் அல்லது வங்கி கணக்கு எண்ணை உள்ளிடவும், அதாவது தரவை பெறுக அதாவது கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்யவும் தவணை நிலை திரையில் காட்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தில் கோடிக்கணக்கான விவசாயிகள் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 21வது தவணைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.